ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக கம்ப்யூட்டரை பற்றி ஒரு வகுப்பு எடுக்க போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் தாங்க. 2 ஸ்டூடெண்ட் வந்து ஒன்றுமே தெரியல, அடிப்படையாக பல விஷயம் தெரியல. ஏன்னு கேட்டால் ரொம்ப கூசாமல் சொல்கிறான், நான் கோவிட் பேட்ச். அப்போ கோவிட் சமயத்தில் வந்து தேர்வு நடந்தது, ஆனால் தேர்வு எழுதின எல்லாமே பாஸ். அப்போ இதே தான் இப்போ கோவிட் பேட்ச் மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் கோவிட் பேட்சாகவே இருக்குன்னு நினைக்கிறாங்க. போனது எதுவும் படிக்க வேண்டாம், எழுத வேண்டாம். அப்போ அந்த ஆசிரியருக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி? ஒன்றும் இல்லை. சம்பளம் பார்த்தா 80,000 1 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு வெளியில் 1 மாதம் கழிச்சு வரும்போது என்ன பண்ணுவான், பொட்டு அழிஞ்சிடும். வீட்டில் இருக்கிற சாமி படத்தை வெளியில் சைத்தான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். 1 மாதத்தில் மாறிடும். இதான் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், ஒருத்தர் மதம் மாறினால் வீட்டுக்கு எதிரியாயிடுவோம். முதல்ல அவன் வசிக்கூடிய பகுதி ஊருக்கு எதிரியாகும், அடுத்து கடைசியாக இந்த நாட்டுக்கு எதிரியாக மாறிவிடுவான்னு சொன்னது விவேகானந்தர். இது பிரத்யட்சமாக பார்க்கலாம், கண்கூட பார்க்கலாம் எல்லா இடங்கள்லையும். ஒரு அப்பட்டமான வெறி பிடித்த கிறிஸ்துவராக தான் அவர் கலெக்டர் ஆட்சி பண்றார். பாரபட்சமாக நடந்திருக்கார் பல முறையில். 14 சர்ச்சுகளை அவருடைய ஆட்சி காலத்திலே வந்து கட்டுவதற்கு வேகமாக வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அதே போல சில இடங்கள்ல அணைக்கட்டு பயில இருந்த பெரிய ஐயனார் சிலைகளை இடித்து தள்ள சொல்லியிருக்காரு, இடிச்சிருக்காரு இவரே சொல்லி. இப்படி பல சம்பவங்கள் இருக்கு. விவிடி தேங்காய் எண்ணெயா இல்லை வேற ஏதோ ஒரு பேர் தெரியாத தேங்காய், நீங்க முடிவு பண்ணிக்கலாமே. யூ கேன் சூஸ். உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். எல்லாமே வச்சிருப்பாங்க. அதே போல ஃப்ரீடம் வந்து இந்த கஸ்டமருக்கு கொடுக்கப்பட வேண்டும். தேங்காய் எண்ணெய் தான் உங்களுக்கு சொல்லணும், என்ன தேங்காய் எண்ணெய் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இப்படி இதுதான் இந்த ஜெனரிக் மெடிசனுடைய தத்துவம், பின்னாடி ஒரு பிலாசபி அவ்வளவுதான். ஆனா இது என்ன ஒரே ஒரு சிக்கல் இருக்குன்னா, ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். பல்லடத்தில் வீடு கட்டி வாடகைக்கு விட்ட சட்டவிரோத வங்கதேச குடியேறி அதிர்ச்சியூட்டும் செய்தி அம்பலம். சிபிஎஸ்இ புதிய வழிகாட்டல் நெறிமுறைக்கு எதிராக பெற்றோர்களை போராட தூண்டும் அமைச்சர் அன்பில் மகேஷ். கோவை ஊஞ்சலா வேலம்பட்டி அரசு பள்ளி மாணவ மாணவிகளை மதம் மாற்ற முயற்சி, பெற்றோர்கள் போராட்டம். தமிழகத்தில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பில்லை, சகாயம் பகீர் குற்றச்சாட்டு. மருத்துவர்கள் மருந்துகளின் ஜெனரிக் பெயரை மட்டுமே பரிந்துரைக்க வேண்டும், உச்ச நீதிமன்றம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்துள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாத்ரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ் ராவ். நாடு முழுக்க பாகிஸ்தான்லேருந்து இங்கே குடியேறியிருக்க இல்லீகலாக குடியேறினவங்க இல்லை விசா வாங்கிட்டு வந்தவங்களெல்லாம் அந்த பகல்காம் விஷயத்துக்கு பிறகு அவருடைய சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கான அந்த வேலையை கெடு வச்சுருந்தாங்க. இப்போ மீண்டும் கோர்ட் என்ன சொல்லுது, கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு கூட பலர் கருத்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அதிர்ச்சியான சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில், அங்கே பல்லடம்ங்கிற ஒரு பகுதியில் ஒரு வங்கதேச ஆசாமியை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ தான் உங்களுக்கு அது வங்கதேச ஆசாமினே தெரியுது. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் லோன் வாங்கி வீடு கட்டி அந்த வீட்டில் கிட்டத்தட்ட 6 பேரை வந்து கொடுத்தனவும் வச்சுருந்து வாடகையெல்லாம் வசூல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவர் ஏதோ ஒரு பிரச்சனையினால கடந்த 4 மாதமாக அவரோட லோன் தவணை ஒழுங்காக கட்ட முடியலைங்கிறப்ப அந்த தனியார் நிதி நிறுவனம் வந்து ஜப்தி செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை வரும்பொழுது தான் தெரியுது இவர் யார் அப்படின்னு பார்க்குறப்ப பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்து ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. அங்கே வேலை பார்த்த கீதாங்கிற ஒரு பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணி அந்த அம்மாவுடைய டாக்குமெண்ட்டை வச்சு தான் பல லோன் வாங்கியிருக்காரு. ஆனால் அவருடைய குடியுரிமை, இந்திய குடியுரிமை வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட 15 லட்சம் அவர் செலவு பண்ணியிருக்கார் அப்படிங்கிற தகவலும் விசாரணையில் வந்திருக்குது. இப்போ அவரை கைது செய்திருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இங்கே வந்து இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 6 வீடு அவர் வந்து கட்ட முடியுதுன்னா பாருங்களேன். ஒரு ஜஸ்ட் இதனுடைய கான்ட்ராவாக நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். யாரோ ஒருத்தர் பங்களாதேஷுக்கோ இல்லை பாகிஸ்தானுக்கோ நம்ம யாரோ ஒருத்தர் போய் சட்டவிரோதமாக அங்கே தங்கியிருந்து அங்கே உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. இந்தியாவை தவிர எந்த நாட்டிலுமே யாருமே சட்டவிரோதம் போய் குடியேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எதை சீனாவை எடுத்துக்கோங்க, ஆப்கானிஸ்தான் கூட எடுத்துக்கோங்க,
இல்லை, சொந்த நிலமா வச்சிருக்கிற பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்களே விரட்டி அடிக்கப்படுறாங்கல்ல. அதனால இந்த அளவுக்கு வந்து இங்க என்ன சொல்றதுன்னா, நம்முடைய குடியுரிமை சட்டத்தில் பல அதிரடியான சீர்திருத்த நடவடிக்கைகள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை இது போன்ற செய்திகள் இப்பதான் ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. ஏதோ ஒரு காலத்துல போட்டிருக்காங்க, இப்ப தூசி தட்டி எல்லாம் சரிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. ஒரு தமிழ்ல பழமொழி ஒண்ணு உண்டு, எந்தெந்த புத்துக்குள்ளார் எத்தனை பாம்பு இருக்கோ தெரியாது அப்படிம்பாங்க. இப்ப இந்த பல்லடத்தான் நடந்தது இல்லையா, பல்லடத்துல அது போலீஸ் கேஸ் ஆன காரணத்தினால் இந்த விஷயம் வெளியில வந்தது. இதே போல எத்தனை பேர் இருக்காங்க யாருக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட், நாட்டுக்கு ஒரு பேராபத்து. இதை நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா பலமுறை சொல்லுங்க, திருப்பூர்ல இல்லீகல் பங்களாதேஷஸ் ஆயிரக்கணக்கானவர் இருக்காங்க அப்படின்னு அவர் ஒவ்வொரு முறையும் செய்தி குறிப்புல சொல்லிட்டு தான் இருக்காரு. அது என்ன ஒரு காரணம்னா, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி இருக்கிற எல்லாருமே ஹிந்திக்காரன். அவன் வந்து ஒரிசாக்காரனா இருப்பான், இல்லை பஞ்சாபியா இருப்பான், இல்லை யார் வேணா இருக்கலாம். ஆனா அவனுக்கு வந்து ஒரே அடையாளம் தான், ஹிந்திக்காரன். இப்படிப்பட்ட ஒரு அறியாமை இருக்கின்ற காரணத்தினால் பங்களாதேஷ்காரன் வந்து வெளிநாட்டுக்காரங்க என்ற உணர்வு கூட பிரச்சனையே இல்லை. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. சில கோடிகள் இருக்கலாம், பல கோடிகள் இருக்கலாம் தான், எல்லாம் தான். அப்போ இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பல தொகுதிகளில் பங்களாதேஷ் வாக்காளர்கள் முடிவு செய்வார்கள். ஏன்னா பல பேருக்கு ஆதார் இருக்கு, ஓட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப இவர் வந்து மனைவி வச்சு பண்ணியிருக்காரு. பல இடங்கள்ல பங்களாதேஷி வந்து குடியுரிமையெல்லாம் வாங்கி ஆதார் வாங்கி எல்லாம் செட்டில் ஆகியிருக்காங்க. இப்போ ஒரு பாகிஸ்தானி அனுப்பும் பொழுது அவர் காஷ்மீர்ல சொன்னது வந்து, நான் ஓட்டே போட்டிருக்கேன், என்ன வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்ப சொல்றீங்களா அப்படின்னு. அதான் அந்த அளவுக்கு நம்முடைய லூப் ஹோல்ஸ் பலவீனமான நாடாக இருக்கிறத ஒரு வேலி போட்டு ஒரு நிலத்தை பாதுகாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வேலியே இல்லாம ஒரு இடம் இருக்குல்ல, வேலியில ஒரு ஓட்டை இருக்குன்னா எல்லா இடத்தையும் வேலி போட்டுருக்கு, ஒரு இடத்துல ஓட்டை இருக்குன்னா அந்த ஓட்டை வழியா உள்ள வரதானே செய்யும். அப்ப பிரயோஜனமே இல்லையே. வெளியே போடக்கூடாதுன்னு மம்தா பானர்ஜி சொல்றாங்கன்னா அமித்ஷா வந்து பாராளுமன்றத்திலே சொன்னாரு. ஆமா, அதை பற்றி சிடிவில கூட ஒரு வீடியோ வந்திருக்கிறது. சிடிவி நேயர்கள் அவசியம் தமிழாக்கம் செய்யப்பட்டது, ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன், தமிழாக்கம் பண்ணியிருக்கிறார்கள். அருமையான வீடியோ, தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த நாட்டில் வந்து இது வரைக்கும் பங்களாதேஷ் ஊடுருவலுக்காக நம்ம நாட்டில் வந்திருக்காங்க என்று சொன்னால், இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அஸ்ஸாமிலிருந்து ஊடுருவி வந்தார்கள். இப்போது மம்தா பானர்ஜி ஆட்சி காலத்திலே மேற்கு வங்கத்தின் வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பங்களாதேஷுடைய எல்லையில வேலி போடக்கூடிய பணி 2000 கிலோமீட்டருக்கு முடிஞ்சாச்சு. ஒரு 120 கிலோமீட்டர் வந்து நீர்வழி பாதை, அங்கே வேலி சதுப்பு நிலமாக இருக்கும், வேலி போட முடியாது. மிச்சம் 450 கிலோமீட்டர் வேலி போடுவதற்கு மமதா அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. வேலி போடணும், நிலம் கையகப்படுத்தணும், நிலம் கையகப்படுத்தி கொடுக்கணும். சில இடத்துல வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலம் இருக்கு, அங்கே போய் பண்ண முடியல. அங்கே வேலி போய் அந்த போடக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா உடனே வந்து அல்லாஹ் அக்பர் அப்படின்னு ஒரு சொல்லலை, மத கோஷங்கள் சொல்லியிருக்காரு. அல்லாஹ் அக்பர் என்ற கோஷங்கள் எழுப்பி டிஎம்சி தொண்டர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற பங்களாதேஷ் ஊடுருவிகள் அங்கே ஏற்கனவே செட்டில் இருக்காங்க, அவங்க தடுக்கிறாங்க. அப்ப நாடு முழுக்க வந்து வேலி போட்டது ஒரு இடத்துல ஓட்டை என்ன பிரயோஜனம் இருக்கா? 2000 கிலோமீட்டர் வேலி போட்டு ஒரு 450 கிலோமீட்டர் வேலி போடாத காரணத்தினால் அது என்ன பிரயோஜனமே இல்லையே. இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலை நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறது. அதுதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி, டெமோகிராபிக் இன்வேஷன், அறிவிக்கப்படாத ஒரு போரை போல நம்ம பார்க்கணும். இந்த இப்ப நீங்க அந்த பகல்காம் பத்தி சொன்னீங்க, கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்து இந்த மாதிரி நம்ம நாட்டில் பாகிஸ்தான்லேருந்து வந்து இங்கு உள்ள பெண்களை மணந்து இருக்கிறார்கள். 40 வருஷமா இருக்கானா, 40 வருஷமா இருக்கான் பாகிஸ்தான்காரன்னா, அது எப்படி அரசாங்கம் தெரியாம போச்சா? இதெல்லாம் ஒன்றும் புரியாத புதிராக இருக்கிறது. அப்போ குடியுரிமை எப்படி விசா வாங்கி 40 வருஷம் இருக்க முடியாது இல்லையா? எப்படி இந்த மாதிரி இப்போதான் இந்த உள்துறை அமைச்சர் இந்த மாதிரி முடிக்கூட்ட பிறகு இந்த மாதிரி விஷயமே தெரிய வருகிறது. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கு தெரியாது என்று. அப்போ நம்முடைய எந்த அளவுக்கு நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது பலவீனப்பட்டிருக்கிறது இந்த ஊடுருவல் காரணமாக. இது ஒரு பக்கம். சென்ற ஆண்டு இதே போல சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வருது. சென்னை ஹைகோர்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டும் விசா எக்ஸ்பைரி ஆகி தங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் லீகலா வந்திருக்காங்க, விசா வாங்கிட்டு வந்திருக்காங்க. 45,000 பேர் ஏன் நீங்க அனுப்பலை என்று சொல்லி நீதிமன்றம் கேள்வி கேட்டது. அந்த செய்தி வந்திருந்தது. நம்ம அதை பத்தி சீட்டில் நம்ம பேசணும், அது ஒரு செய்தியாக எடுத்து பேசணும். இப்போ இந்த 45,000 பேர் போனாங்களா நமக்கு தெரியாது, போயிருக்க தெரியாது. நீதிமன்ற தன்னுடைய கடமைக்கு கேள்வி கேட்டு விட்டு விட்டது. அப்ப எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில்
இந்த பங்களாதேஷை சேர்ந்த ஊடுருவல்காரர்கள் இல்லாத நகரமே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க எங்கேயுமே இல்லை என்று அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய ஊடுருவல் இருக்கிறது. இதுதான் பெரிய ஆபத்து. அதனால பாருங்க, நீலகிரிக்கு போனா அங்க இருக்காங்க. நம்ம நண்பர் கூட ஒருத்தர் இதுக்கு போனோம், பண்ருட்டி முந்திரி ஃபேக்டரி, அங்க பங்களாதேஷ்காரன் இருக்காங்க. நீலகிரி தேயிலை தோட்டத்தை லீஸுக்கு எடுத்திருக்காங்க பங்களாதேஷ்ல வந்தவங்க. அப்ப எங்கும் வர அங்க போனா அங்க இருக்காங்க. அப்ப இருக்கக்கூடிய அளவுக்கு என்னன்னா ஒரு பெரிய நெட்வொர்க். நீங்க போய் பாகிஸ்தான்லயோ இல்லை ஏதோ ஒரு ஊர்லயோ போய் நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு டிஎச் குத்தகைக்கு எடுக்க முடியுமா? இங்க எடுக்க முடிகின்றது என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னால் மத ரீதியான ஒரு நெட்வொர்க் இயங்கி வேலை செய்து அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இப்படி இல்லாம பண்ணவே முடியாது. இதுதான் ஒரு பெரிய ஆபத்து. அதனால இப்போ வந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, பாகிஸ்தானோடு ஒரு போர் ஏற்படக்கூடிய பதற்றமான சூழ்நிலை இப்போ வந்திருக்கிறது. பல பேர் அனலைஸ் பண்ணி போடுறாங்க. அங்க நம்முடைய கப்பல் போய் கராச்சியில் நிற்குது, அங்கிருந்தே வந்து பாகிஸ்தான் முழுக்க முடிச்சிடலாம், நாளா பிரிச்சிடலாம், உடைச்சிடலாம், ஒரு சில மணி நேரங்கள் போதும், அப்படி எல்லாம் பெருசாக எழுதுறாங்க. நம்முடைய விமானப்படை, அவனுடைய விமானம் எல்லாம், அவனுடைய அணுகுண்டை கூட வீசுறதுக்கு கூட வந்து போதுமான விமானம் இல்லை. இந்த மாதிரிலாம் பல அனலைசிஸ்லாம் பண்றாங்க. நம்முடைய அரசாங்கம் இது வரைக்கும் ஒன்றும் அப்படியே என்ன பண்ண போறாங்க தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்ப நேத்திக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, ஒரு கால் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுக்குமேயானால் சீனா உதவியுடன் வடகிழக்கு மாநிலங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அந்த பங்களாதேஷ் இத்தினூண்டு நாடு சொல்லியிருக்கான். அவன் எந்த தைரியத்தை சொல்றான்? அந்த மாதிரி சூழ்நிலை பாகிஸ்தானோடு போர் வருமேயானால் இப்ப எத்தனை கோடி பேர் பங்களாதேஷ்காரங்க இங்க இருக்காங்க நமக்கு தெரியாது. அவங்க எப்படிப்பட்ட வலைப்பின்னல் இருக்காங்க நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட போர் வரக்கூடிய சூழ்நிலை இவங்களை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப 80,000 பாகிஸ்தான்கள் இப்ப தெரிஞ்சிருக்கு. அது போக இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க யாருக்குமே தெரியாது. ஆகவே நம்ம நாட்டுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி பெரிய வல்னரபிள், அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால நம்முடைய அரசாங்கம் யோசிக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். அதனால ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. இது வந்து இந்த ஊடுருவல் என்ற பேர்ல வந்திருக்கிறது. காங்கிரஸ் செய்த இந்த 40-50 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக நம்ம பார்க்க முடிகிறது. அதனால இதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு அம்சமாக தான் இப்போ வந்து சிஏஏ கொண்டு வந்தார். சிஏஏ கொண்டு வந்து நாடு முழுக்க எல்லாம் சேர்ந்து உடனே குயோமியோன்னு கத்தினாங்க. அப்போ யோகிஜி அவர்கள் அழகான ஒரு கதை சொன்னார். அந்த கதை வந்து எந்த அளவுக்கு பொருந்தும்னு நம்ம சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா, ஒருத்தர் நடுராத்திரியில் வந்து வீடு கதவை தட்டுறாங்க, படப்படப்படம் கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிற ஒரு பெண் வந்து அப்படியே பயந்து போய் உள்ள ஓடி வர்றாங்க. இந்த 4 பேர் துரத்துறாங்க. சரிம்மா இங்கே நைட்டு தங்கிக்கோ, காலையில போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டாரு. திருப்பி ஒரு 10 நிமிஷம் திருப்பி படப்படப்படம் கதவை தட்டுறாங்க. திறந்தோம்னா அந்த ஏரியாவுடைய கவுன்சிலர், அந்த ஏரியாவுடைய காங்கிரஸ் கட்சி விஐபி, போலீஸ் ஸ்டேஷனுடைய எஸ்ஐ இவங்களாம் சேர்ந்து வந்துட்டு அந்த பொண்ணை வெளியில் அனுப்புங்க அப்படி கேட்குறாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி 4 பேர் துரத்திட்டு வராங்களா, அதுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, நான் உள்ளே சேர்த்தேன். அதெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணை வெளியே அனுப்புங்க, இல்லாட்டி இந்த 4 பேர் துரத்தணும் அவங்கள உள்ள அனுப்பி அவங்களே உள்ள இருக்கட்டும் என்று சொன்னால் எப்படி அபத்தமாக இருக்குமோ அப்படிப்பட்ட அபத்தத்தை இவர்கள் பேசியிருக்கிறார் என்று பொதுக்கூட்டத்தில் சொன்னார். முஸ்லீம்களுக்கு, பாகிஸ்தான் உள்ள முஸ்லீம்களுக்கும் குடியுரிமை கொடுக்கணும் என்று சொன்னதுக்கு பதில் கொடுத்தார். இந்த மாதிரி ஆகவே மத ரீதியாக அங்கு அகதிகளாக அங்கிருந்து அடித்து துரத்தப்பட்டு வந்தவர்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய சட்டம் தான் சிஏஏ. இப்ப என்ஆர்சி வேண்டும், குடியுரிமை சட்டத்தில் மாற்றம் வர வேண்டிய ஒரு பெரிய சிந்தனை வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். இப்போ கூட வந்து இங்க சென்னையில இங்க அங்கங்க இந்த மாதிரி செய்தி வந்து கொண்டே இருக்கு. கொண்டத்தூர்ல வந்து ஒரு 15 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அங்கங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல இருக்கிறது. நம்முடைய காவல்துறை சரி எல்லாரும் சேர்ந்து விழிப்போடு இருந்து இதை முறியடிக்கணும். அதே போல நான் இப்போ சமீபத்தில் பார்த்ததுன்னா, இப்போ இந்த ஹார்டிகல்ச்சர் அந்த இது ப்ளஸ் இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை அந்த பூச்செடிகள் அந்த ஒரு லான்லாம் ரெடி பண்ணுவாங்களே, கார்டனிங்லாம், இதை வேலை செய்பவர்கள் பெரும்பாலும் அவங்கள வந்து ஒரு 50 பேர் 60 பேர்னு வச்சுக்கிட்டு அங்கங்கே வேலைக்கு தானே அனுப்பாங்க. இவங்கள் பெரும்பாலும் பங்களாதேஷிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் எதை சொல்கிறீங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்காக யூசிசின்னு ஒரு ஆப்பு, அதில் பண்ணால் ஒரு முஸ்லீம் தான் வந்தார். வேலையை முடித்த பிறகு ஏதோ 500 ரூபா காசு கேட்டார், கொடுத்துட்டேன். அப்புறம் கேட்டேன் பேர் என்னன்னு கேட்டேன், ஒரு முஸ்லீம் பேர் சொன்னார். எந்த ஊர் கேட்டால் பீகார் அப்படின்னாரு. பீகாரா, பீகார் சொன்னாரா? இல்லை நான் வெஸ்ட் பெங்கால் பீகார் வந்துட்டேன் அப்படின்னாரு. பங்களாதேஷம் கேட்டோம், அப்படியே அமைதி ஆயிட்டார். ஆகவே இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அப்புறம் யாரும் நமக்கு தெரியாது. ஆகவே எந்தெந்த இடத்துல பங்களாதேஷில் இருக்கிறார்களோ நமக்கு சந்தேகம் வந்தால் உடனே என்னையே டைரக்டாக தொடர்பு கொள்ள முடியும். அது வந்து இமெயில் கொடுக்க முடியும்,
இல்லை நம்ம சமூக வலைத்தளத்தில் போட்டால் கூட என்ஐஏ உடைய நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது. அதனால நம்முடைய நாட்டை காக்கக்கூடிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது. அதை நாம் செய்வோம். பாரதியார் பாட்டை ஒன்று சொல்லி முடிவு செய்கிறேன். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிவோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிவோம். எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடின பாட்டு, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, அந்த பாட்டில் வரக்கூடிய வரிகள். ஆகவே இது நம்முடைய நாடு, நமக்கு இதில் உரிமை இருக்கிறது, அதை பாதுகாக்கக்கூடிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்ற பாரதியின் வரிகளை சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். அமைச்சர் அன்பில் மகேஷ் சமீபத்தில் சட்டசபையில் அவர் பேசிய பேச்சுக்காக அருமையான பேச்சு அப்படின்னு ஸ்டாலின் பாராட்டினார். எதற்காக பாராட்டினார் அப்படின்னா, கொரோனா காலத்திலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்களை காத்தது முகக்கவசமும் மூக்க வம்சமும் தான் அப்படின்னு ரைமிங்காக பேசினார். ஒரு அண்டர் பெர்ஃபார்மர் அமைச்சரை வந்து அவர் ஏகமாக பாராட்டினார். காரணம், அந்த குடும்பத்தை பாராட்டி சொன்னார். அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா, இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், அதுக்காக தான் அது செய்தியாக எடுத்திருக்கோம். இப்போ சிபிஎஸ்சியில் ஒரு வழிகாட்டு நெறிமுறை, குறிப்பாக தேர்வு சம்பந்தமான வழிகாட்டு முறை சொல்லியிருக்காங்க. 3, 5, 8 வகுப்புகளில் 30% கூட மார்க் எடுக்கலைன்னா அவங்கள வந்து நீங்கள் அந்த கிளாஸ்லேயே தான் ரீட்டைன் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு பாஸ் போட்டு ஜஸ்ட் லைக் பாஸ்ன்னு போட்டு அடுத்தடுத்த கிளாஸுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ அது சம்மந்தமாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்காக வந்து பேரண்ட்ஸ்கிட்டையும் அவங்க அப்ரூவல் வாங்கி தான், சைன் வாங்கி தான் அதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது. நீங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த விஷயத்துக்கு கையெழுத்து போடக்கூடாது, இதற்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும். எப்படி இந்த நீட்டுக்கு அனிதாக வச்சு எப்படி போராட்டம் இவங்க தூண்டாங்களோ அதே மாதிரி இதையும் தூண்ட சொல்கிறாங்க. காரணம், இது தேவையில்லாத மன அழுத்தத்தை அந்த குடும்பத்திற்கும் அந்த குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை கேள்விப்பட்டவொடனே முதல்வர் வந்து பதற்றம் ஆகிட்டார். இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாராம், என்ன இப்படி பண்ணியிருக்காங்க மத்திய அரசுன்னு. ஸோ இது கூட இவர்கிட்ட கேட்டு தான் அவர் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட சொன்னார், தங்களுடைய பிள்ளைகள் தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற அழுத்தத்தில் இப்போ பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும்னு ஒரு தூண்டுகிறார். போராட்ட விஷயத்தை மத்திய அரசு எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும்னு சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? பள்ளிக்கூடம் நடத்துவதன் நோக்கம் என்ன? பர்பஸ் ஆஃப் த ஸ்கூல். அவன் கற்றுக்கணும், புதுசாக அவனுக்கு திறன் வளர்க்கணும், ஸ்கில் டெவலப் பண்ணி தான் ஸ்கூல் இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்னென்னா எழுத படிக்க தெரியணும், ஏதோ ஒரு லாங்குவேஜில், அவனுடைய தாய்மொழியில். 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த தாய்மொழி இல்லாமல் ஆங்கிலத்திலோ வேறு மொழியிலோ அவனுக்கு வந்து படிச்சுட்டு காம்ப்ரிஹெண்டுன்னு சொல்லுவாங்க, அதை ஒரு பெரிய பற்றி கொடுக்குறாங்க, அதை சுருக்க தெரியணும். ஒரு அன்னோன் ஒரு பேராகிராஃப் இருக்குது, அந்த கேள்வி கேட்டால் புரிஞ்சிட்டு கேள்வி பதில் எழுதி தெரியணும், இது காம்ப்ரிஹென்ஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு 5ஆவது படிக்கும்போது அந்த திறமை வரணும். 8ஆவது படிக்கும்போது சொந்தமாக ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க, மயில் எழுது, ஒரு 10 லைன் எழுது. இப்போ சம்மரி மனப்பாடம் பண்ணி பிட் அடித்து எழுதிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொந்தமாக எழுதணுங்கிறதுக்காக ஒரு பாடத்தில் ஒரு 4 பக்கத்துக்கு வர சுருக்கமாக சம்மரியாக எழுத தெரியணும். இது 8ஆம் வகுப்புல இந்த திறமை வரும். இதெல்லாம் வந்து அடிப்படையாக உள்ளது. வாய்ப்பாடு தெரியணும், அரித்மெட்டிக் தெரியணும், எழுத படிக்க தெரியணும். அப்போ இது தெரிஞ்சிருக்கிறதா இல்லையா என்று தேர்வு செஞ்சு பார்க்கணும் இல்லையா? பரீட்சைன்னு என்ன, நீ வந்து ஒரு விஷயம் தகுதி இருக்கா செக் பண்ணி பார்க்க போறீங்க. இப்போ நான்லாம் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் 1ஆம் கிளாஸ்லேருந்தே ஆரம்பித்து வந்து சரியாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு ஒரு வருஷம் ஃபெயில் பண்ணிவிடுவாங்க. அப்போ 2ஆம் கிளாஸ் அப்படி தான். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்தது. என்னென்னா, தொடர்ந்து 2 வருஷம் ஒருத்தர் ஒரே கிளாஸில் ஃபெயில் பண்ணி தான் அடுத்த கிளாஸை கொண்டு போகலாம், இப்படி தான் இருந்தது. அப்போ இதெல்லாம் கெடுத்து குட்டிச்சோறாக்கியது திராவிட மாடல், ஆல் பாஸ். இப்போ ஒரு சின்ன இன்னும் நேர்ந்த அனுபவம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், 2 அனுபவம் சொல்கிறேன். ஒன்று பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக கம்ப்யூட்டரை பற்றி ஒரு வகுப்பு எடுக்க போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் தாங்க. 2 ஸ்டூடெண்ட் வந்து உண்மையே தெரியல, அடிப்படையாக பல விஷயம் தெரியல. ஏன்னு கேட்டால் ரொம்ப கூசாமல் சொல்கிறான், நான் கோவிட் பேட்ச். அப்போ கோவிட் சமயத்தில் வந்து தேர்வு நடந்தது, ஆனால் தேர்வு எழுதின எல்லாமே பாஸ். அப்போ இதே தான் இப்போ கோவிட் பேட்ச் மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் கோவிட் பேட்சாகவே இருக்குன்னு நினைக்கிறாங்க போட்டிருக்கு. எதுவும் படிக்க வேண்டாம், எழுத வேண்டாம். அப்போ அந்த ஆசிரியருக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி ஒன்றும் இல்லை. சம்பளம் பார்த்தா 80,000 1 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க. கழக கம்பெனிகள் சிபாரிசு உள்ளவங்க இல்லை கழக கம்பெனிகளாக இருக்கக்கூடியவங்க திமுக ஆதரவாளர்கள் மேக்சிமம் வாதிராக இருக்க போகிறாங்க. இவங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து கல்விக்கூடம். அங்கே எந்த தகுதி திறமை ஒன்றுமே இருக்காது. ஆல் இண்டியா லெவலில் வந்து தாய்மொழியில் வந்து எந்த அளவுக்கு கற்பித்தல் திறன் என்பதற்கான ஒரு புள்ளிவரம் போட்டோம்னா
கடைசி இடங்கள்ல தமிழ்நாடு இருக்கு. இதை இந்த சீன் நம்ம ஏற்கனவே பேசணும். அப்ப இதை சரிப்படுத்தக்கூடிய பொறுப்பு இந்த அரசுக்கு இல்லையா? தகுதி வரணுங்கிற பத்தி இவங்களுக்கு யாரோ ஒரு கவலையே இல்லை. இன்னொன்னு பாருங்க, தமிழ்நாட்டில் தான் அதிகமான சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடர்ந்து திறக்கப்பட்டு கொண்டே இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டும். இது ஒரு செய்தி நான் படித்தேன். இப்போ ஏசாண்டே கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட சிபிஎஸ்இ பள்ளிகள் இருப்பதாக ஒரு செய்தி படித்தேன். அப்போ இவ்வளோ பள்ளிக்கூட தமிழ்நாட்டிலேயே வந்திருக்கு. என்ன காரணம்னா, அரசு பள்ளிக்கூடங்களில் தரம் இல்லை என்கின்ற காரணத்தினால் என் பையனுக்கு வந்து காசு கொடுத்து மாசம் காசு கொடுத்து இல்லை 3 ஒரு டேர்ம் ஃபீஸாவது கட்டி பல இடம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு கட்டி என் பையன் நல்லா படிக்கணும் என்பதற்காகத்தான் சிபிஎஸ்இ ஸ்கூலில் சேர்க்குறான் இல்லையா? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வேண்டியவனை ஏன் அங்கே போய் சேர்க்குறாங்க? அப்போ தரம் அங்கே இருக்கிறது. அந்த தரத்தை ஏன் நீ கெடுக்கணும்னு நினைக்கிற? ஆகவே இதில் பாருங்க, இதில் இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து தரம் இருக்காது. அதுக்காக அவங்க போய் அங்கே போய் சேர்க்குறான். அங்கேயே தரம் இருக்கக்கூடாது, அதுக்காக தூண்டி விடுறாரு. ஆகவே பிரிவினைவாதம் பேசக்கூடிய களம் நிறைய களங்கள் வச்சிருக்காங்க. அதில் ஒரு களமாக இந்த கல்வியை கொண்டு போயிருக்காரு. பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் தான். இப்போ நீட், நீங்கள் ஆரம்பத்தில் நீட்டை வைத்து எதிர்ப்பு. பாதிக்கப்பட்டது யாரு? நீட் தேர்வு ரத்தாகும் என்று நினைத்து வந்து உட்கார்ந்து கடைசி நேரத்தில் நீட் தேர்வு எழுதக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அப்பதான் பாதிக்கப்பட்டாங்க. மன அழுத்தம் அப்பதான் வந்தது. இப்போ ஒரு சொல்றாலே மன அழுத்தம் வரும்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு. இப்போ இந்த பையன் விளங்காம போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தத்தியா போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒழுங்கா படிக்காம, அப்போ மன அழுத்தம் வராதா? அந்த கேள்வி தான் உங்கள்கிட்ட கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். இங்கே ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நீட் பற்றி 12 ஆண்டுகள் அவன் தேர்வை எழுதி வந்தவனுக்கு நீட் என்கின்ற இன்னொரு தேர்வு ஏன்? +2 எடுக்கிற அந்த மார்க்கே போதுன்னு. இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸில் வந்தவன் கடைசி 4 மாதம் எப்படி அவன் அறிவு அவனுக்கு எப்படி விருத்தியாகும், அவன் எப்படி எக்ஸாம் எழுதி இப்போ மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்கிறதே நமக்கு தெரியல. அப்போ எஸ்எல்சி மட்டும் அவனுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தாது, அதையும் ஃப்ரீயாக பாஸ் பண்ணுவோம்ல. அதாவது நம்ம லாஜிக் என்று பேசினா எல்லாத்தையும் பேசணும் இல்லைங்களா? தர்க்கம் என்று சொன்னால் எல்லா பக்கத்து வாதங்களும் முன்வைக்கணும். அதனால இது வந்து ஒரு பொருளற்ற ஒரு பிதற்றலாக இருக்கிறது. என்னன்னா, பிரிவினைவாத அரசியல் பேசுவதற்காக இன்னொரு களத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். மோடி எதிர்ப்புக்கு இன்னொரு களத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி நீட் வந்து மாணவர்களுடைய கல்வியோடு விளையாடினார்களோ, ஹிந்தி எதிர்ப்பு என்ற பெயரில் கல்வியோடு விளையாடினார்களோ, அதே போல இப்ப சிபிஎஸ்இ என்ற முறையில கல்வியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிபிஎஸ்இ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ், இதுலேயே இவங்க தலையிடணும்னு தெரியல. இவங்களுடைய சமச்சீர் கல்வியை ஒழுங்குபடுத்தினாமே அதை சரிப்படுத்துறது உங்களுக்கு இல்லை. அதை தடுக்க முடியாதுங்கிறதுனால பெற்றோர்கள் நீங்கள் சைன் பண்ணாதீங்க, எதிர்த்து சண்டை போடுங்க, அந்த இன்ஸ்டிடியூஷனை எதிர்த்து சண்டை போடுங்க அப்படிங்கிறது தானே. ஒரு அமைச்சரே இப்படி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரிவினைவாத பேச்சை வெளிப்படையாக பேச ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு. அதனால எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து துண்டு சீட்டில் எழுதினாவே படிக்க தெரியாது, தப்பா படிப்பார். கணக்கு கொடுத்தீங்கன்னா தப்பா கணக்கு போடுவார். ஆனா அந்த தலைவர் தன் பேருக்குள்ள பிஏன்னு போட்டுக்கிறார். நான் பேர் சொல்ல விரும்பல, புரிஞ்சுக்கோங்க. இப்ப அதே போல தமிழ்நாட்டினுடைய அத்தனை பேரும் துண்டு சீட்டு படிக்க தெரியாமல் இதே போல இருக்கணும் என்று நினைக்கிறாரா என்று தெரியல. அவர் என்ன எதிர்பார்க்கறாங்க அவர்கிட்ட கேட்டுருவோம். இந்த கோடை விடுமுறை வந்தாலே குழந்தைங்களுக்கு குதூகலமாக இருக்குமோ இல்லையோ, இந்த விடுமுறை வேதாகம பள்ளின்னுலாம் சொல்லிட்டு பைபிள் கிளாஸு இதெல்லாம் ரொம்ப அதிக அளவில் நடத்துவாங்க. அதுவும் சர்ச்சு ஜபக்கூடம் அவங்க நடத்துகிறவங்கலாம் அவங்க மதம் சாராதவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு கிளாஸில் போட்டு அவங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுக்கணுங்கிறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டுவாங்க. இது பல இடங்களில் இது மத மாற்றத்துக்கு ஒரு வடிகோலாக இருக்கிறதுன்னு பல இடங்களில் பிரச்சனை வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். நாம் ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் இதெல்லாம் வேணும்னே இந்த சேனலில் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிறது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் வந்த நியூஸை தான் எடுத்திருக்கோம். கோயம்புத்தூர் ஊஞ்ச வேளம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே வந்து அரசு நடுநிலைப்பள்ளி இருக்குது. அங்கே ஒரு அம்மா வந்து டிசி வாங்க போகிறாங்க. ஏன்னா அந்த நடுநிலைப்பள்ளி முடிஞ்சதும் அடுத்த ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு போகணும்ல, 9th வேறு ஸ்கூலில் சேர்க்கணுமே அப்படிங்கிறது. பார்த்தா அந்த குழந்தை இல்லை. எங்கே அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை இங்கே போயிருக்காங்க, பக்கத்தில் ஒரு வேனில் வச்சு அழைச்சிட்டு போனாங்க. யார் அழைச்சிட்டு போனா அப்படின்னா, ஒரு பெண்ணு வந்து நர்ஸு, அவங்க பேர் வந்து பவானின்னு பேர். அவங்க இங்கே அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த அடலசன்ஸ் அந்த பீரியடில் இருக்காங்க, வளர் இளம் பருவம், அவங்களுக்கு சில கிளாஸ் எல்லாம் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணோம், அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு கேம்ப்பு மாதிரி நடக்குது.
ஒன் டே கிளாஸு அங்கே அழைச்சிட்டு போயிருக்காங்க. எங்கன்னு பார்த்தா ராஜ்நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜப கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கே பைபிள் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் கேள்விப்பட்ட உடனே அங்கே போகிறாங்க. அங்கே இருக்க பாதிரியார் வந்து இவங்க குழந்தைங்களை பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பெண்ணை அவர் அடித்து விரட்டுறாரு. பிறகு அவங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள்லாம் அழைச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பிறகு அந்த நர்ஸு பாதிரியார் இவங்கெல்லாம் கூப்பிட்டு விசாரணை போலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட விசாரணை பண்ணுவாங்கங்கிறது அதை ஃபாலோ அப் பண்ணும் பொழுது தான் தெரியும். என் குழந்தையை எனது அனுமதி இல்லாமல் மதமாற்ற செயலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை வந்து ஹிந்தி திணிப்பு. ஹிந்தி திணிப்பு ஒன்றும் நடக்கலை, இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய காயின் பண்ணக்கூடிய வார்த்தை இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி. அப்போ ஹிந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடியவர்கள் மத திணிப்பை ஏன் எதிர்ப்பதில்லை? நீ இந்த மதத்தை கடைபிடிக்கின்ற ஒரு திணிப்பு தானே இது. ஏதாவது ஒரு நீ ஏதோ பொருளை கொடுக்குற, அரிசியை கொடுக்குற, இதெல்லாம் சொல்லி சம்திங் இஸ் இம்போஸ்ட் ஆன் யூ. இதை ஏன் அரசியல்வாதிகள் எதிர்ப்பதில்லை? இது நம்முடைய கேள்வி. ரெண்டாவது பாருங்க, இப்போ நீங்கள் சொன்னபடி பல இடங்களில் பல பள்ளிக்கூடங்களில் இதே போல் சர்ச்சில் நடக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி கிடைக்கும், மத்தியானம் லஞ்சு கிடைக்கும், வீட்லேயே அனுப்பிச்சிடுவாங்க, சரி போட்டு சாப்பிட்டு வரட்டும். அங்கே போயிட்டு வெளியில் ஒரு மாதம் கழிச்சு வரும்போது என்ன பண்ணுவான், பொட்டு அழிஞ்சிடும். வீட்டில் இருக்க சாமி படத்தை வெளியில் சைத்தான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவான். ஒரு மாதத்தில் மாறிடும். இதான் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், ஒருத்தர் மதம் மாறினால் வீட்டுக்கு எதிரியாயிடுவான். முதல்ல அவன் வசிக்கூடிய பகுதி ஊருக்கு எதிரியாகும், அடுத்து கடைசியாக இந்த நாட்டுக்கு எதிரியாக மாறிவிடுவான்னு சொன்னது விவேகானந்தர். இது பிரத்யட்சமாக பார்க்கலாம், கண்கூட பார்க்கலாம் எல்லா இடங்கள்லையும். இவங்க செய்யக்கூடிய இந்த சேவை பணி என்பதே நம்முடைய கடவுள்களை நிந்தனை செய்கிறார்கள். இவங்க செய்யக்கூடிய சேவை பணி என்பதே மீனை பிடிப்பதற்காக போடக்கூடிய தூண்டில் என்று மகாத்மா காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார். அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை எதிரியா மாற்றக்கூடிய ஒரு பெரிய பாவச் செயல் இந்த மதமாற்றம். அது இந்த மாதிரி அடல்சன்ட் ஏஜ் ஒண்ணுமே புரியாத ஒரு குழப்பமான மனநிலை இருக்கக்கூடிய, தெரிஞ்சும் தெரியாம இருக்கக்கூடிய, பாதி தெரியும் பாதி தெரியாது, அவர்கள் மனசுல வந்து இந்த விஷ விதையை விதைக்கிறார்கள். நீ வணங்கக்கூடிய பிள்ளையார் வந்து ஒரு சைத்தான், இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போகாத, இப்படிலாம் விதைப்பார்கள். இது ஒரு பெரிய ஆபத்து. இதுல என்னன்னா, சர்ச்சில் பண்றான், சரி பண்ணிட்டு போட்டோம், அவனுடைய மத கடமையா நம்ம நினைச்சு விட்டுறலாம். ஆனால் ஒரு அரசு பள்ளியில எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? அரசு பள்ளியில இப்ப நீங்க சென்னையில அசோக் நகர்ல ஒரு அரசு பள்ளியில ஒருத்தர் வந்து பேசுறாரு. அவர் பேசுனது என்ன பேசினாரு? இப்பிறப்பு மறுபிறப்பு, அந்த ஊழ்வினையை பத்தி பேசினார். அது சொல்லும்போது என்ன சொல்றாரு? வள்ளலார் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தமிழ் இலக்கியம் சொல்லியிருக்காரு என்று பேசுறாரு. உடனே வந்து பெருசா பொங்கி எழுந்து பெரிய போராட்டம் வெடித்து மறுநாள் அங்க அமைச்சரே பூரா குதிக்கிறார், களத்தில் இறங்குறாரு, ஆய்வு செய்யறாரு. ஏன் ஏரியாக்குள்ளாரே ஆய்வு பண்றாங்க, எச்எம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க வேற இதுக்கு. அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் எச்எம் அவங்க வேற. ஆமா, அவங்க வேற இடக்கு மாத்தி எல்லாம் பண்ணி அப்புறம் இவர் அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. அவர் வந்து வெளிநாட்டுக்கு அடுத்த ட்ரிப்பு போயிட்டாரு. போயிட்டு 2 நாள் கழிச்சு ஏர்போர்ட்ல வரும்போது 150 போலீசார் ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிப்பது போல போய் பாஞ்சு போய் பிடிக்கிறாங்க, லபக்குன்னு பிடிச்சிட்டாங்க. அப்படி அவர் என்ன பேசிட்டாரு? ஊழ்வினையை பத்தி பேசியிருக்காரு. ஆனால் நீ வந்து ஹிந்து மதத்தை பேசியிருக்கிறாய், திணிக்கிறாய். அப்ப ஹிந்து மதத்தை அந்த எல்லா ஒரு மதசார்பற்ற நாட்டிலே அரசு பள்ளியிலே எல்லா மதத்தை சேர்ந்த மாணவிகள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில நீ எப்படி ஹிந்து மத கருத்தை பேசலாம் என்று இவ்வளோ பாஞ்சு எடுத்து ஆக்ஷன் எடுத்தீங்க இல்லையா? இந்த ஸ்கூலுக்கு என்ன பண்றீங்க? இந்த மாதிரி பல பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் தெரியாம வேற ஒரு இடத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அதுவே முதல் தப்பு. அதனால நம்முடைய பள்ளி அமைச்சர் என்னென்ன எல்லாம் இருக்காங்க, அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். அப்ராப்ரியேட் ஆக்ஷன், என்ன சரியான நடவடிக்கை எடுத்தே ஆகணும், அது முதல்ல செய்யணும். ரெண்டாவது, இப்படிப்பட்ட இந்த விஷயம் வெளிவர காரணமாக இருந்த அந்த அம்மா, அவங்க பேர் என்னன்னு தெரியல, அந்த வீரத்தாய்க்கு நம்முடைய வணக்கங்கள். ஏன்னா அவங்களுடைய முயற்சியால் இந்த செய்தியை வெளியே வந்திருக்கிறது. இதே போல எந்த பகுதியில எந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தாலும் அந்தந்த பகுதியில் உள்ள தாய்மார்கள் இந்த வீரத்தாயை முன்மாதிரியாக கொண்டு செயல்பட்டு போராடணும். இன்றைக்கு எல்லா வகையிலும் மதமாற்றத்துக்கு உள்ள எல்லா, நீங்க அரசு பள்ளி சொல்றோம், எல்லா பிரைவேட் கார்பரேட் செக்டார்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்கும். அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க செலவு பண்ணக்கூடிய வந்து கிறிஸ்டியன் என்ஜிஓஸ்.
காரணம் ஹெச்ஆரே ஒரு கிறிஸ்டியனா இருப்பார் வேற. இல்ல அவர் ஹிந்துவா இருந்தாலும் அவருக்கு தெரியாது. அதை அவங்க கொடுத்துடலாம்ப்பா, அவங்க எல்லாம் பண்ணிக்குவாங்க. கவர்மெண்ட் பல ஸ்கீம் இருக்கு, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் கிறிஸ்டியனுக்கு போகும். அப்ப அரசாங்க பணத்துல, சிஎஸ்ஆர் கார்பரேட் பணத்துல இப்படி மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது வெகு ஜோராக. அதனால நாம் தான் இதை கண்டிக்கணும். அந்த தாய்க்கு, வீர தாய்க்கு வணக்கங்கள். இதே போல ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்களும் விழிப்போடு இருந்து ஆங்காங்கே நடக்கூடிய மதமாற்ற மோசடிகளை தடுக்க வேண்டும். நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படியே மதமாற்ற கட்டாயப்படுத்துவதற்கு யாருக்கு உரிமை கிடையாது. மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுக்கிறதே தவிர மதம் மாற்ற கட்டாயப்படுத்தவே கூடாது. அதனால இதுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். அதை பொதுமக்கள் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதற்கான செய்தியாக இதை நான் பார்க்கிறேன். சமீப காலமாகவே ஏதோ ஒரு வகையில் இந்த திராவிட மாடலை ஆதரிக்கிறவர்கள் கூட இப்போ இந்த அரசுக்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், சகாயம் ஒரு மாவட்ட கலெக்டராக இருந்தவர். அவர் மிக நேர்மையான அதிகாரி அப்படின்னு அவரை பல என்ஜிஓ நிறுவனங்கள் அவரை பிரபலப்படுத்தின அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அவரை வைத்து ஒரு அரசியல் கட்சியே தொடங்கலாம்னு ஒரு சில கட்சிகள்லாம், ஒரு சில அமைப்புகள்லாம் முயற்சி செய்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜல்லிக்கட்டு சமயத்தில் அவரை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கன்னு அது ஒரு சைட்டில் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்க்குறோம். இந்த சகாயம் திடீர்னு இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். என்னென்னா, என்னை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. சமீபத்தில் ஜகபர் அலின்னு புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க கொண்டாங்க. காரணம், அவர் கனிம வள கொள்ளையை எதிர்த்து பண்ணார். அதே போல் ஜாகிர் ஹுசேன்கிறவர் திருநெல்வேலியில் வக்ஃபு அந்த சொத்து சம்பந்தமாக வந்த பிரச்சனையில் அவர் கொலை செய்யப்பட்டார். இப்போ இவர் கனிம வள கொள்ளை அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சவர் தான் மதுரை அந்த பக்கத்தில் சம்மந்தமாக ரிப்போர்ட்டர் அவர் கொடுத்துருக்கார் ரிப்போர்ட்டு. அதை அடிப்படையில் இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கோர்ட்டில் இவர் ஆஜராகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னால் தனிப்பட்ட முறையில் நான் கோர்ட்டுக்கு ஆஜராக முடியாது. காரணம், என்னுடைய பாதுகாப்பு விலக்கப்பட்டு இருக்கிறது. அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு 2 முறை ஏற்கனவே கொலை மிரட்டல். நான் என்ன மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகளையும் என்னோட மனைவியையும் கொலை செய்வோம், வெட்டி அந்த கனிமவள அந்த இது இருக்கு இல்லையா, கனிமவள பகுதி அந்த இடத்துல தூக்கி வீசுவோம் அப்படின்லாம் எனக்கு 2 முறை கடிதம் வந்திருக்கு. என்னால் கோர்ட்டில் சாட்சியம் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் இப்போ சொல்கிறார். இது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. அரசாங்கம் செய்யக்கூடிய ஊழல்களை எதிர்த்து யார் பேசினாலும் இதுதான் கதி. இப்படி இதுக்கு இந்த கோணத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. இன்னொன்று, ஒரு விஷயத்தை யார் சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து அதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க முடியும். சகாயம் என்பவர் ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு அரசு அமைப்பதற்கான கட்சியில் தொடங்க போறார் என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. உண்மையில அவர் எப்படி இருந்தார்? அவருடைய அந்த பின்னணி பார்த்தோம்னா, ஒரு அப்பட்டமான வெறி பிடித்த கிறிஸ்துவராக தான் அவர் கலெக்டர் ஆட்சி பண்றார். பாரபட்சமா நடந்திருக்கார் பல முறையில். 14 சர்ச்சுகளை அவருடைய ஆட்சி காலத்திலே கட்டுவதற்கு வேகமா அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கார். அதே போல சில இடங்கள்ல அணைக்கட்டு பயில இருந்த பெரிய ஐயனார் சிலைகளை இடித்து தள்ள சொல்லியிருக்கார். இடிச்சிருக்கார் இவரே சொல்லி. இப்படி பல சம்பவங்கள் இருக்கு. ஏதோ ஒரு கோயிலில், முத்தாரம்மன் கோயில், அந்த கோயிலை இவர் ஆட்சி காலத்தை பூட்டிட்டார், இது வரைக்கும் திறக்கலன்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் சொன்னார். மதுரை போய் சேர்ந்த நண்பர்கள் சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு பகுதியில் ஒரு உத்தப்புறம்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல அந்த சைவ பிள்ளைமார்களுக்கு அறிஞர்களுக்கு நெருக்கமாக சேர்ந்து ஒரு கோயில் வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு பகுதி. காலங்காலமாக அந்த 2 கம்யூனிட்டி சேர்ந்த தலைவர்களும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசி அதன் பிறகு சண்டை வந்திருக்கு. இது வரைக்கும் சண்டை தீரலை. இப்படிலாம் பல உள்ளடி வேலைக்கு செய்திருக்கிறார் என்று இவரை பற்றிய பல தகவல் இருக்கு. அதே போல அதிமுக ஆட்சியில் போய் சுடுகாட்டில் படுத்து கிடந்தார். இப்ப டிஎம்கே ஆட்சி வந்தோடனே இப்படி பேசுறாரா? என்னால் வெளியிலே போக முடியல. ஆமா. ஆகவே இதெல்லாம் நமக்கு யோசிக்கக்கூடிய பல முரண்பட்ட ஒரு கருத்துக்களை உடையவர் என்று நமக்கு தெரிகிறது. அதனால உண்மையிலேயே அந்த மாதிரி ஆபத்து விஜய் கூப்பிடுவாரோன்னு வெயிட் பண்றாரோ இருக்கலாம். ஏன்னா உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு கிறிஸ்துவர் இல்லை, என்னுடைய மனைவிதான் கிறிஸ்துவச்சி என்று சொல்லியிருக்காரு. அம்மா ஹிந்து. ஆனா இன்னும் கொஞ்சம் அக்மார் கிறிஸ்டியனா விஜய் இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால 2 கிறிஸ்தவர்களே ஒரு நல்ல கிறிஸ்டியன், இன்னும் கொஞ்சம் பியூர் கிறிஸ்டியன் என்பதற்காக அந்த பக்கம் போலாம் என்பதற்காக அப்படி தாவ நினைக்கிறாரோ தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கலாம்.
ஆனால் இப்ப என்னன்னா இன்னொரு பக்கத்துல யோசிக்க வேண்டியிருக்கிறது என்னன்னா, யாரையாவது காப்பாற்றுவதற்காக அப்படி சொல்லலாம் இல்லையா? என்னோட உயிர் காப்பாற்ற போய் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் தான் அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே அந்த கனிம வள கொள்ளை பற்றி பல ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, பல ஆதாரங்கள் வச்சிருக்காரு. இப்ப முடியாது என்று சொன்ன என்ன அர்த்தம்? அந்த ஆதாரங்களை போய் சேரக்கூடாது. அப்ப யாரையோ காப்பாற்றுவதற்காகவோ அல்ல யாருடைய மிரட்டலுக்கு பயந்தோ அல்லது உண்மையிலே யாரோ மிரட்டி இருக்கலாம், உயிர் கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு மிரட்டல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் தமிழகத்தினுடைய சூழ்நிலை இந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது என்பதை வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டியிருக்கு இந்த செய்தி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2G ஊழலை விட பெரிய ஊழலாக கனிம வள கொள்ளை இருக்கும் போல இருக்கு. பல முறை நான் பேசியிருக்கோம். தமிழ்நாட்டையே அப்படியே சுரண்டி பாலைவனமாக்கக்கூடிய வெறியில செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும். அதனால அந்த கனிம வள கொள்ளை வெளியில வரக்கூடாது என்பதற்காக நடந்த முயற்சியாக கூட இருக்கலாம். அது எல்லாம் கர்த்தருக்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அதிரடியாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இனிமேல் டாக்டர்கள் பிராண்ட் நேம் வச்சு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறத விட ஜென்ரிக் நேம் அதை வச்சு தான் இனிமேல் எழுதணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அந்த உத்தரவு செயல்பாட்டுக்கு வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த மருந்து உலகம்ங்கிறது அது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கிறது. அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. ஆனால் இது ஏன் இந்த கேஸ் வந்தது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, பிராண்ட் நேம் ஒன்று தெரியும். நம்ம ஜுரம் போட்டால் நம்மளே ஓடிசின்னு சொல்லுவோம், ஓவர் த கவுண்டர். போய் அதாவது அது ஒரு பிராண்ட் நேம், அது ஓவர் த கவுண்டராக ஆகிடுச்சு. போய் மெடிக்கல் ஷாப்பில் எனக்கு காய்ச்சல் வர்றது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை வாங்குவோம். அந்த மருந்து அந்த கம்பெனி என்ன பண்ணது, கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நாங்கள் மருத்துவர்களுக்கு இதை ப்ரிஸ்கிரைப் இந்த பிராண்டை பண்ணுறதுக்காக செலவிட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய அக்கௌண்ட்டில் காட்டும் பொழுது, அது வரி விதிப்பு அந்த வாரியம் கண்டுபிடிக்கும் பொழுது தான் இந்த அளவுக்கு மருத்துவர்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்காக ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது தான் இனிமேல் நீங்கள் பிராண்ட் நேம் இது பண்ணக்கூடாது, ஜென்ரிக் நேம் தான் பண்ணணும்னு இப்போ கோர்ட் சொல்லியிருக்க உச்சநீதிமன்றம். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தி இப்போது ஆலோசனை தான் கொடுத்துருக்காங்க, தீர்ப்பு இன்னும் வரல. 24ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. அநேகமாக தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் மத்திய அரசுகிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. சொன்ன பிறகு தீர்ப்பு 24ஆம் தேதி அநேகமாக இப்போ ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதனுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, சாதாரண மருந்து கம்பெனி என்று எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிலாம் யூஎஸ் பேஸ்டு. என்ன பண்ணி இப்போ சைனாவில் கொஞ்சம் கம்பெனிகள் அதே போல் பெரிய கம்பெனிஸ் வந்திருக்கு. நம்ம நாட்டில் இப்போ கொண்டிருக்கிறது. புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கணும். உதாரணமாக கோவிட் வரும்போது மருந்து கண்டுபிடிச்சாங்க. அப்படி ஒரு மருந்து கண்டுபிடிக்கும் போது யூஎஸ் பேட்டன்ட் லா பிரகாரம் 10 வருஷம் என்ன பண்ணுவான்னா அவனுடைய கெமிக்கல் காம்பவுண்டே சொல்ல மாட்டான். 10 வருஷம் பேட்டன், அவனே ராஜா, அவன் விற்கிறதா விலை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இதில் இந்த கெமிக்கல் இந்த மாதிரி இருக்கு என்பதே அந்த விவரத்தை வெளியில விடுவோம். அவன் என்ன சொல்றான்னா 10 வருஷம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பலன் எனக்கு கிடைக்கணும் இல்லையா, அதனால நான் இந்த மாதிரி. இப்போ இந்த கெமிக்கல் நேம் சொன்ன பிறகு என்ன பண்றாங்க, மற்ற ஃபார்மா கம்பெனிகள் தெரிஞ்சுக்கிறாங்க, ஓஹோ நீ 10 வருஷம் இவ்வளவு சம்பாதிச்சு இல்ல, நானும் அதே விலைக்கு விற்கிறேன், இவனு சம்பாதிப்பான். அப்ப அந்த சம்பாதியம் வரத்துக்கு என்ன பண்ணுவான், நீங்க சொல்றபடி அந்த பணத்தை வாங்கி டாக்டருக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் இப்போ குற்றச்சாட்டே. அதுதான் மெடிக்கல் ரெப்புக்கு, டாக்டருக்கு, அந்த டீலருக்கு, ப்ரொமோட்டருக்கு, இந்த மாதிரி ஆடுக்கு. அப்ப சாமானிய மனிதன் நோயாளியுடைய தலையில இந்த பணம் போய் கட்டப்படுகிறது. இது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மக்கள் மருந்தகம் என்கிற பேர்ல ஜன ஔஷதி என்று இருக்கிறது. அதில் நீங்க போய் அந்த மருந்து வாங்கினீங்கன்னா அதனுடைய விலை வெளியில வாங்கக்கூடிய விலைக்கு 4 to 5 பங்கு, 4 to 5 times டிஃபரன்ஸ் வருது. இன்னும் சில பெரிய பெரிய மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உயிர் காக்கக்கூடிய மருந்து இல்லை, ரொம்ப ரேர் மெடிசன், அந்த மாதிரி சில மெடிசன்லாம் உதாரணமாக நெஃப்ராலஜிஸ்ட் பயன்படுத்தி சில பர்டிகுலர் புரோட்டீன் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 times டிஃபரன்ஸ் வருது. அப்போ இந்த அளவுக்கு அந்த டிஃபரன்ஸ் வருது இல்லையா, அந்த 10 மடங்குக்கான விலை என்ன பண்ணப்படுகிறது, அந்த ஏழை நோயாளியுடைய தலையில் கட்டப்படுகிறது. அந்த கட்டப்பட்ட பணம் டாக்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது, குற்றச்சாட்டு. இப்ப ஜெனரிக்னா என்ன அர்த்தம், ஒரு கெமிக்கல் நேம் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்களே பேராசிட்டமால், பேராசிட்டமால் எழுதி கொடுங்க, குரோசின் எழுதாத, டோலோ எழுதாத, இல்ல வேற நிறைய அந்த மாதிரி இருக்கு, ஒரு 10-15 பிராண்ட் இருக்கு, அதுல அந்த பேர் எழுதாதீங்க. இப்ப ரெனட்டிடைன் ஒரு மாத்திரை இருக்கு வயிற்று வலிக்கு, ரேன்டக் தான் சாப்பிடணும். ஏன் அப்படி பிராண்ட் சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா மெட்ஃபார்மின், சிட்டாக்லிப்டின் ஒரு மருந்து இருக்கு சேர்ந்து டயபிட்டிஸ், ஜானுமெட் தான் சாப்பிடணும். அதான் இப்போ ஃபேமஸாக ஓடிட்டு இருக்குது. ஏன்னா ஜானுமெட்டு
இதுல நீங்க என்ன கவனிக்கணும், இதுல முக்கியமா இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்டர் வந்து அந்த பிராண்ட் தான் எழுதுவார். அப்புறம் அந்த அந்த பிரிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து மெடிக்கல் ஷாப் அந்த மெடிக்கல் ஷாப்ல அந்த பிராண்டு கிடைக்கும். நீங்க பக்கத்து கடையில போய் கேட்டீங்கன்னா இருக்காது. இல்ல சார் அந்த கடைக்கு போங்க அப்படின்னு. அப்ப என்ன ஒரு நெட்வொர்க் பாருங்க. இந்த கடையில போய் ஒரு மருந்து வாங்கினா அந்த கடைக்காரரும் ஒரு குறிப்பிட்ட கமிஷன் அந்த டாக்டர் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு வணிக ரீதியான ஒரு வர்த்தக ரீதியான ஒரு மனப்பான்மை, சேவை மனப்பான்மை மாறி போய் வணிக ரீதியாக சிந்திக்கூடிய ஒரு பழக்கம் வந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ வடபழனியில் இருந்தார். சினிமா துறையில் நிறைய வசனம் பாட்டெல்லாம் எழுதுவார். சொந்த வீடு கட்டினார். அப்புறம் திடீர்னு வருமானம் நின்று போச்சு. அப்புறம் என்ன பண்ணார்னா ஒரு ஸ்கேன் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு போனார். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் இருக்கலாம், அந்த கம்பெனியில் போய் கோடம்பாக்கத்தில் சேர்ந்தார். அவருக்கு என்னன்னா அந்த கம்பெனிக்கு இந்த டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வரும். வந்த உடனே என்ன பண்ணோம், அந்த பணத்தை கொண்டு போய் கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும் டாக்டர். நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அப்பயே வந்து ஒரு டாக்டருக்கு ஒரு ஸ்கேனுக்கு 500 750 கொடுப்பார் அந்த காலத்தில். இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அப்புறம் அவருக்கு டார்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட டாக்டருக்கு ஒவ்வொரு, நீங்கள் ஒரு டாக்டர் வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த மாதத்துக்கு வந்து 50 ஸ்கேன் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். இந்த மாதம் 49 ஸ்கேன் தான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், ஏன் நீங்கள் 50வது ஸ்கேன் கொடுக்கல. டார்கெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணாட்ட உங்களுக்கு வந்து இந்த கமிஷன் வந்து பாதி குறைச்சிடும். இந்த மாதிரிலாம் உண்டு ரூல்ஸ். அப்போ வேற வழி இல்லாமல் அடுத்து ராஜேஷ் போனார்னா நீங்கள் ஒரு ஸ்கேன் இதுக்கு பண்ணிடுங்களே அப்படின்னு எழுதி கொடுப்பாரு. தலைவலிக்கு போனால் கூட இதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணது நல்லது, ஏன்னா ஏதாவது இதுக்கு அதுக்கு இன்டர் லிங்க் இருக்குன்னு சொல்லி ஏதோ நம்ம அந்த வியாதியில் பாதிக்கப்பட்டவனுக்கு எத்த தின்னா பித்தன் தெரியும்னு இருப்பாங்களே, ஏதாவது ஒன்று பண்ணி சரியான போதும், இப்படி போயிடுவாங்க. ஆகவே இப்படி வணிக ரீதியாக அந்த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் என்பதே வந்து இன்னைக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிங்கிறதுக்கு போய் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி, நோயை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறோம் அவ்வளோதான். நோய் குணமே ஆகாது, பல நோய்கள் இங்கிலீஷ் மெடிசனை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறது. அதனால இப்போ ஹாஸ்பிட்டல்ஸே இப்போ நீங்கள் பே பண்ண போறீங்களா இல்லை இன்சூரன்ஸா அப்படின்னா, இன்சூரன்ஸ்னா அதுக்கு வேற சார்ஜ், வேற சார்ஜ். இப்போ என்ன இதில் என்ன ஒரு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பார்க்கக்கூடியது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு பேராசிட்டமால் என்று மருந்து டாக்டர் எழுதி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். பேராசிட்டமால் 1 2 ஒரு 2 பிராண்ட் வச்சிருந்தா போதும். இப்போ 10 பிராண்ட் வச்சிருப்பாரு அதே கடையில், அது தேவையில்லை. இப்போ வந்து சில பேருக்கு வந்து இந்த குவாலிட்டி இந்த கம்பெனி தான் இருக்கும், ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். உண்மையா ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனி இருக்காங்க. இப்போ நீங்க உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வர போறீங்க. பேராச்சூட்டு தேங்காய் எண்ணெயா, விவிடி தேங்காய் எண்ணெயா, இல்ல வேற ஏதோ ஒரு பேர் தெரியாத தேங்காய், நீங்க முடிவு பண்ணிக்கலாமே. யூ கேன் சூஸ். உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். எல்லாமே வச்சிருப்பாங்க. அதே போல ஃப்ரீடம் வந்து இந்த கஸ்டமருக்கு கொடுக்கப்பட வேண்டும். தேங்காய் எண்ணெய் தான் உங்களுக்கு சொல்லணும், என்ன தேங்காய் எண்ணெய் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இப்படி இதுதான் இந்த ஜெனரிக் மெடிசனுடைய தத்துவம், பின்னாடி ஒரு பிலாசபி அவ்வளவுதான். ஆனா இது என்ன ஒரே ஒரு சிக்கல் இருக்குன்னா, நீங்க சொன்னபடி என்னன்னா இந்த குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ண ஒரு பிராண்ட் என்று வரும்போது அந்த பிராண்டுடைய குட்வில் நேம் காப்பாற்றுவதற்காக சில குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. சில சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு, யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் வாங்கணும், இந்த இது சில தர சான்றிதழ்கள் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் எல்லாருமே மேனுஃபேக்சர். ஆனால் இந்த ஜென்ரிக் இதில் பண்ணுறதுல நிறைய சின்ன சின்ன மேனுஃபேக்சரர் இருக்காங்க. அவங்க இந்த அளவுக்கு பெரிய கம்பெனி ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு மேனுஃபேக்சரிங் அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குதா? அதே மாதிரி பெரிய அளவு அவங்களால தேவை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் இருக்குது இல்லையா? இல்லை, அது என்ன பண்ணணும், அரசாங்கம் வந்து இதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அது பண்ணாதான் இந்த பிரச்சனை சரியாகும். இன்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும் இதே போல் ஜெனரிக் மெடிசன் தான் கொடுக்கணுன்ற ஒரு நடைமுறை வந்து எல்லா டாக்டரும் கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் அப்போ தான் கோர்ட்டு இந்த மாதிரி நாடு முழுக்க இதே போல் செய்யணும், ஏன் செய்ய முடியாது என்று மத்திய அரசிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. எல்லா டாக்டரும் இதே போல் இது பண்ணும், அநேகமாக அதை சொல்லுன்னு நினைக்கிற தீர்ப்பு அப்படியே வர வாய்ப்பு இருக்கிறது. நம்புறேன், நான் நம்பல, இருந்தாலும் ஒரு முன்மாதிரியா இருக்கும். சில டாக்டரும் யோசனை பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் சொல்ல வந்தது, எல்லா டாக்டருமே இப்படி கமர்ஷியலாக இருக்க மாட்டாங்க. டாக்டருக்கு வரும்போதே சேவை செய்யணுங்கிற மனப்பான்மையோடு பல டாக்டர் வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பல டாக்டர் இருக்காங்க. அந்த சேவையோடு அவரை இல்லாமல் பார்த்து கொள்வதற்கும் பல அமைப்புகள் இங்கே இருக்குது. அதனால சொல்கிறேன், கோர்ட்டு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அப்சர்வேஷன் சொல்லலாம், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லது தான். ஆனால் ஆயிரக்கணக்கான ரிஜிஸ்டர்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, ஃபார்மா கம்பெனி, அந்த அளவிற்கு இதை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கோர்ட்டை விட அந்த கம்பெனி. நீங்கள் சொன்னது போல ஃபார்மா என்பது ஒரு பெரிய பிக்கெஸ்ட் லாபி கிரியேட்டிங் ஒரு இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரி.
இன்னைக்கு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸுடைய லாபி வந்து நீங்க உங்களுக்கு பிரேக் பண்ணவே முடியாது. ராகுல் காந்தி எதுக்கு அந்த அளவுக்கு கத்துனார் கோவிட் சமயத்துல, எவ்வளவு கத்துனார். அப்ப இவங்களே சொன்னாங்களே நாங்க அமெரிக்கால இருந்து வாங்குவோம், ஆப்பிரிக்கால இருந்து வாங்குவோம்லாம் சொல்லி இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் கவனிக்கப்பட்டிருக்கிறார் என்ற அர்த்தம், அல்லது மிரட்டப்பட்டிருக்கிறார், எது வேணா இருக்கலாம். ஆக ஒரு பெரிய பவர்ஃபுல் லாபி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஃபார்மா இண்டஸ்ட்ரி. அதை மீறி வந்து நீங்க சொல்லபடி கோர்ட்டே வந்து யோசிப்பாங்க. ஈவன் கோர்ட்ல ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்தால் கூட அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் என்பது வந்து நமக்கு தெரியாது. எப்படி இந்த ஜட்ஜுகளுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குதோ, அமைப்புகள் இருந்து இந்த கொலேஜியம் சிஸ்டம் என்னமோ வச்சுருக்காங்களே, அதே போல் டாக்டர்ஸ்க்கும் இருக்குது. இப்போ டாக்டர் நாளைக்கு என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் இதே மாதிரி ஜெனரிக் எழுதக்கூடிய மருந்தை இந்த ஜட்ஜே வாங்கி முதல்ல சாப்பிடுவாரா, அவர் பிராண்ட் இது சாப்பிடுவாரா, ஜெனரிக் சாப்பிடுவாரான்னு அதே கேள்வியை கூட கேட்கக்கூடிய அளவுக்கு போவாங்க. பட் நீங்கள் சொல்கிறது மாதிரி பொறுத்து இருந்து பார்ப்போம். இம்ப்ளிமெண்ட் ஆனால் நல்லது. அதாவது த சாய்ஸ் இஸ் அட் த கன்சியூமர், அட் த பேஷண்ட். பிராண்டு இருக்கோ, இந்த பிராண்ட் 3 பிராண்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன சூஸ் பண்ணிங்க, இதுதான் கெமிக்கல் நேம். அந்த ஃப்ரீடம் வந்து எண்ட் யூஸருக்கு கொடுக்கப்பட்டது. அது நல்லது ஒரு வகையில். அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் நல்லது. பார்ப்போம், 24ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் உங்களுடைய கருத்துக்களை ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் திங்கள் என்று சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.